திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த புதிய வருடம் உங்களுக்கு எப்படியாக இருக்கின்றது? ஆண்டவர் உங்களை எப்படியாக நடத்துகின்றார்? இந்த புதிய வருடத்தில் நீங்கள் அதிகமாக உங்களுடைய ஜெப வாழ்க்கையை அதிகரித்து இருக்கிறீர்களா? அதிகமாய் ஜெபிக்கின்றீர்களா? அதிகமாய் பைபிள் வாசிக்கின்றீர்களா என்று உங்களிடத்தில் நான் கேட்கும்படியாக விரும்புகின்றேன். இப்பொழுது பொங்கல் விடுமுறை நாட்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விடுமுறை காலங்களை பயன்படுத்தி இன்னும் அதிகமாக ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களை ஜெபத்திலே நாம் முதலீடு செய்ய வேண்டும், இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். உலகத்து மக்களெல்லாம் தாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட்டில் இல்லைன்னா கோல்டெல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நாமும் நம்முடைய நேரத்தை ஜெபத்திலே நாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும், பைபிள் ரீடிங்கில் நாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை தருகின்றவராக அவர் இருக்கின்றார். ரீத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களும் எனக்கு விடுமுறை நாட்களாக இருக்கிறபடியினாலே நான் ஜனங்களை நேரிலே சென்று அவர்களை வீட்டுக்கு சென்று அவர்களை ஜெபித்து ஆசீர்வதிக்க விரும்புகின்றேன் ஆண்டவரின் சார்பாக. எனவே இந்த நாட்களிலே முக்கியமாக கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களே உங்கள் வீட்டிற்கு வந்து நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் தொலைபேசி என் கீழே இருக்கிறது, என்னை தொடர்பு கொண்டு அழைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. ஏராளமான ஜனங்கள் தேவையின் மத்தியில் இருக்கிறார்கள். விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி நிற்கின்றார்கள். நாம் அவர்களை எப்படியாவது விடுவிக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஜெபத்திற்கும் ஊழியத்திற்கும் நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். பிரியத்துக்குரியவர்களே, இது 3வது வாரமாக இருக்கின்றது. நமக்கு மிக முக்கியமான ஒரு வாரம். கர்த்தர் சித்தமானால் ஆசிரியர் தேவனுடைய மாளிகையில் வைத்து இந்த புத்தாண்டு வாக்குத்தத்த கூட்டம் நடைபெறும் வருகிற சனிக்கிழமை என்று காலை 10 மணிக்கு. தேவனுடைய மாளிகை உங்களுக்காக காத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் அதை பற்றி பரவாயில்லை, கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும். வந்து பங்கு பெற்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிற விடுதலையை பெற்று செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஒரு பண்டிகை போல நமக்கு 3வது வாரம் ஏராளமான ஜனங்கள் பங்கேற்கிறார்கள், விடுதலை பெறுகின்றார்கள். நீங்களும் வந்து விடுதலை பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அடைக்கலான் குருவி இல்லம் எனப்பட்ட அந்த முதியோர் இல்லம் இப்பொழுது ஆண்டுடைய கிருபையினாலே மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அங்கே இருக்கிற முதியவர்களுக்கு மிக சிறப்பான சுவையான உணவு அளிக்கப்பட்டு வருகிறது. விதவிதமாக அந்த உணவை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அங்கே தினந்தோறும் காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் ஜெபம் நடத்தப்பட்டு வருகிறது. ஜெப ஜாபவான்கள் வருவேல் சேகர் ஐயா, தீப்பொறி தேவராஜ் ஐயா போன்றவர்கள் அந்த ஜெபங்களை நடத்துகிறார்கள். நான் ஃப்ரீயாக இருக்கிற பொழுது நானும் அந்த கூட்டங்களிலே பங்கு பெறுகிறேன். ஒருவேளை அங்கே 10லேருந்து 12 மணி வரைக்கும் மாளிகையில் இருக்கிற முதியவர்கள் மாத்திரமல்ல, நீங்களும் கூட அந்த கூட்டத்தில் பங்கு பெற விரும்பினால் பங்கு பெறலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். ரீத்துக்குரியவர்களே, அடைக்கலான் குருவி இல்லத்தில் தங்குவதற்கு ஏராளமான முதியவர்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருப்பார்கள், இல்லாவிட்டால் மிகவும் பிஸியாக இருப்பார்கள் என்றால்
நீங்கள் ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாடுவீர்கள் என்றால் தாராளமாக நான் ஆசிரியத்துக்கு நீங்கள் வரலாம் என்பதை மகிழ்ச்சியோடு கூட நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். நல்லதொரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் உங்களுக்காய் காத்திருக்கிறது, அடைக்கலான் குருவி இல்லம். எனவே நீங்களும் கூட இதை தெரியப்படுத்துங்கள், நல்ல செய்தி எல்லாருக்கும் அறிவியுங்கள். யாராவது இப்படியாக ஜெபிக்கின்ற ஒரு முதியோர் இல்லத்தை தேடுவார்கள் என்றால் அவர்களுக்கு நம்முடைய அடைக்கலான் குருவி இல்லத்தை குறித்து சொல்லுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியத்துக்குரியவர்களே, அங்கே நர்சிங் கேர் கொடுக்கின்ற அங்கேயே தங்கி பணிபுரிகிற நர்சஸும் நமக்கு தேவைப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். யாராவது இருந்தால் சொல்லுங்கள். இந்த நாளிலே நாம் தியானம் தொடர்கின்றோம். 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் ஒரு மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியில குட்டிகளை பறிகொடுத்த கரடையை போல மனமெறுகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனாக இருக்கிறார். அவர் ராக்காலத்தில் ஜனங்களோடு தங்க மாட்டார். பார்த்தீங்க, அவர் இப்பொழுதும் ஒரு கெபியிலாவது வேறொரு யாதொரு இடத்திலாவது ஒளிந்திருப்பார். இங்கே அகித்தோப்பல் சொன்னதற்கு நேர் எதிர்மாறாக ஊசாய் அங்கே ஆலோசனை சொல்லுவதை காண்கிறோம். இங்கே அகித்தோப்பல் சொல்கிறாரு, இந்த இரவில் நான் போய் திடுக்கிட பண்ணி அவர் மனந்தளந்தவரும் டாய்த்தவருமாக இருக்கையில் அவரை மாத்திரம் வெட்டி மிச்சம் எல்லாரையும் மட்டும் கூட்டு வரேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், உங்கள் அப்பா பெரிய பலசாலின்னு நமக்கு தெரியும், அவர் கூட இருக்கிறவர்கள்லாம் பெரிய சௌரியவான்கள்னு நமக்கு தெரியும், அவர் உங்கள் அப்பா நிச்சயமாக அவங்க கூட தங்க மாட்டார், அவர் கெபியிலாவது இல்லாவிட்டால் வேறு ஏதாவது ஒரு ஒளிப்படத்திலாவது ஒளிந்திருப்பார், நீங்கள் தேடி போனாலும் அவரை கண்டுபிடிக்கவே முடியாது என்று அங்கே அகித்தோப்பல் சொன்னதற்கு நேர் எதிர்மாறாக ஒரு உண்மையற்ற காரியத்தை சொல்வதை காண்கின்றோம். தாவீது மிகப்பெரிய சௌரியவான் தான், ஆனால் இப்போ அவர் மனம் தளர்ந்து போயிருக்கிறார், அவர்கிட்ட பலமே கிடையாது. அடுத்தாப்புல கெபியில் போய் ஒளியணும், இல்லைன்னா அங்கே போய் ஒளியணும், இங்கே போய் ஒளியணுங்கிற அளவுக்கு இவருடைய மனசு இப்போ ரொம்ப ஸ்பீடாக செயல்படலை. அங்கே அவங்க போயிருக்கிற இடம் அவங்களுக்கே புதிதான இடம், அங்கே கெபி எங்கே இருக்குது, ஒழிக்கிற இடம் எங்கே இருக்குங்களா அவருக்கு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே இப்படியாக அவர் ஒளிந்திருப்பார் என்று சொல்லி இவரே அங்கே பில்டப்பை கொடுத்து அங்கே உண்மைக்கு புறம்பான காரியங்களை நம்பும்படியாக அழகாக அங்கே ஊசாய் சொல்லி அவர்களை குழப்புவதை காண்கிறோம். அங்கே போயிடாதீங்க, அவர்கிட்ட நீங்கள் போகவே முடியாது, அவர் இங்கே இருப்பாருனே கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அங்கே ஊசாய் தனக்கு இருக்கிற இந்த அறிவை பயன்படுத்தி அந்த அகித்தோப்பல் நல்ல ஆலோசனை அபத்தமாக்கும்படியாக உண்மையற்ற காரியங்களை உண்மையானவைகளாக சொல்லி அங்கே சோர்ந்து கிடக்கிற தாவீதை ஒரு பெரிய ஹீரோ மாதிரி காண்பித்து அங்கே முழுவதுமாக தொடர்ந்து போக வேண்டும் என்ற எண்ணத்தை அபத்தமாக்குவதை காண்கின்றோம். அங்கே எல்லாரும் முடிவு செய்து விட்டார்கள், நிச்சயமாக இந்த தாவீதை இந்த இரவிலேயே போய் கொண்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை முழுவதுமாக தன்னுடைய சொந்த அறிவினாலே பேற்றாற்றினாலே பேசுகிற ஆச்சரியினாலே இந்த ஊசாய் கெடுத்து போடுவதை காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களை நன்கு கவனிக்க வேண்டும். நம்பிக்கையற்ற இந்த நேரத்திலும் கூட தனி மனிதனாக நின்று ஊசாய் இந்த பேச்சாற்றலின் மூலமாக, நம்பிக்கையின் மூலமாக, நிச்சயமாக இது தடுத்து விடலாம் என்ற நம்பிக்கையின் மூலமாக அங்கே தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அழகாக அங்கே உண்மைக்கு எதிர்மாறாக பேசி அவர்களை குழப்பி விடுவதை காண்கின்றோம். இந்த நாளிலே நாம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம் இந்த ஊசாயின் மூலமாக. சில நேரங்களிலே எல்லாம் நமக்கு எதிராக இருக்கும், வியாதி மிக அகோரமாக இருக்கும், எவ்வளவு ஜெபித்தாலும் நமக்கு பதிலில்லாது போல தோன்றும், பயங்கரமான கடன் பாரங்கள் நம்மை நெருக்கும், பயங்கர பொல்லாத மனிதர்கள் நம்மை நெருக்குவார். நாமும் தனித்து விடப்பட்டது போல உணர்வோம், எல்லாம் முடிந்து விட்டது போல நமக்கு தோன்றும். அந்த நேரத்தில் இந்த ஊசாயின் மூலமாக ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட தொடர்ந்து போராடி நாம் வெற்றி பெறலாம். நம்பிக்கையற்ற நேரத்திலும் கூட போராடலாம். நம்பிக்கையற்ற நேரத்திலும் கூட நம்முடைய மூளை நமக்கு உதவி செய்யும். நம்பிக்கையற்ற நேரத்திலும் கூட விசுவாசம் நமக்கு உதவி செய்யும். வாய்ப்பே இல்லை, வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை, பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை, முன்னேறுவதற்கு வாய்ப்பே இல்லை, இனி வீடு கட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை, இனி குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை, இனி வாழ்க்கையில் பிள்ளைகள் போதைத்தனத்தில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை, இனி திருமண காரியங்கள் கைகொடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று ஒரு நிலைமை அங்கு வந்தாலும் கூட நாம் இடைவிடாது போராடினால் நிச்சயமாக ஒரு வழி இருக்கும். அந்த தடைகள் உடைந்து போகும். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. நம்பிக்கையற்ற நேரத்திலும் கூட நீங்கள் போராட வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கின்றார்.
கர்த்தர் உங்களுக்கு பேச்சாற்றலை கொடுத்திருக்கின்றார். கர்த்தர் உங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்து மக்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. உங்களுக்கு ஆண்டவர் இயேசுவை தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட வாய் திறந்து பேசணும்னு தெரியுமா? தெரியாது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ரட்சிப்பை குறித்து இந்த உலகத்து ஜனங்களுக்கு தெரியுமா? அபிஷேகத்தை குறித்து தெரியுமா? ஆவியானவருடைய நடத்தலை பற்றி அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எதுவும் தெரியாது. எனவே அவர்களுக்கு இல்லாத ஒரு மாபெரும் ஒரு பலன் நமக்கு இருக்கிறது. நெருக்கடிகள் நம்மை சூழ்ந்து கொள்கிற பொழுது அந்த பலத்தை பயன்படுத்தி, தெய்வீக பலத்தை பயன்படுத்தி இந்த உலகத்து பிரச்சனைகளோடு கூட நாம் போராடும்படியாக நாம் அழைக்கப்படும். நிறைய தேவனுடைய பிள்ளைகள் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். அங்குதான் அவர்கள் தோற்று போறாங்க. அங்கேதான் அவர்கள் தங்கள் கைகளை கீழே போடுகிற பொழுதுதான், இனி என்ன இருக்கிறது என்று நினைக்கிற பொழுதுதான் சாத்தான் அவர்களை மேற்கொள்ளுகிறான். சிம்சோனை கண்டிப்பாக நினைக்க வேண்டும். நம்பிக்கையற்ற நேரத்தில், 2 கண்களும் குருடாகி போன நேரத்தில், இருளாய் தன்னை சூழ்ந்திருக்கிற நேரத்திலும் கூட கொஞ்சம் கூட விசுவாசத்தை இழக்காதபடிக்கு அவர் போராடினார் என்று காண்கின்றோம். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கண்டவருக்குள்ளே வந்து கடந்த காலங்களில் இருந்த வல்லமையை விட அதிக வல்லமையை கொடுத்து 2 தூண்களையும் தள்ளி ஆயிரக்கணக்கான ஜனங்களை துவம்சம் செய்யும்படியாக ஆண்டவர் பலன் கொடுத்தார். நம்பிக்கையற்று போகவில்லை. தன்னுடைய மனதில் அவர் தைரியத்தை இழக்கவில்லை, விசுவாசத்தை இழக்கவில்லை. கர்த்தராலே தனக்கு உதவி செய்ய முடியும் என்று விசுவாசித்தார், போராடினார், வெற்றி பெற்றார். உங்களுக்கு ஒரு கடுகு அளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா, ஆண்டவர் சொல்றாங்க, கடுகு அளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த பெரிய மலையை பார்த்து நீங்கள் பெயர்ந்து நீ தள்ளி போய் நடுக்கடலை போய் விழு அப்படின்னா கூட அது விழு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஒரு கடுகு அளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. நமக்கு ரொம்ப பெரிய அளவில் விசுவாசம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பெரிய சபையில் நம்ம விசுவாசியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம அப்பா பெரிய ஒரு போதகராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பெரிய பணக்காரனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மெத்த படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு கடுகளவு விசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா அது போதும். பெரிய மலை கூட சமுத்திரத்தில் போய் விழுனா விழும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெயர்ந்து போன்னு சொல்லி சொல்றார். மலை எப்படிங்க பெயர்ந்து போகும்? அவ்வளோ பெரிய மலையை யாராலும் தூக்க முடியுமாங்க? எத்தனை கிரேன் வச்சாலும் ஜேசிபி வச்சாலும் தூக்க முடியுமாங்க? ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசிக்கும் பொழுது அந்த மலைகள் அப்படியே பெயர்ந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களும் கூட விசுவாசிப்பதை விட்டு விடாதிருங்கள். நம்பிக்கை இழந்து விடாதிருங்கள். நம்பிக்கை இழந்து விட்டால் போராடுவது நிறுத்தி விடுவீர்கள். போராடுவது நிறுத்திவிட்டால் சத்தர் ஜெயம் பெற்று விடுவார். எனவே விசுவாசத்தோடு கூட நீங்கள் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன், உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இங்கே அவர் அப்படியா சொல்றாரு, உங்கள் அப்பா ஒளிஞ்சிருப்பார்னு சொல்லி சொல்றாரு. 2வது என்ன சொல்றாரு பாருங்க, 9வது வசனம். இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறு யாரிடத்திலாவது ஒளித்திருப்பார். துவக்கத்தில் தானே நம்முடைய சிலர் பட்டார்களே, ஆனால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமையும் பின் சொல்கிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கு ஒத்த இருதயமுள்ள பலவானாயிருக்கிறவன் கூட கலங்கி போவான். நம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்று இஸ்ரவேலில் எல்லாரும் அறிவார்கள். அப்போ சொல்கிறாரு, இப்படி இங்கே சொன்ன மாதிரி 12,000 பேர் போய் சண்டைக்கு போனாங்கன்னா அது தாவீது ராஜாவும் கூட இருக்கவங்க பெரிய பலசாலிங்க. அவங்க ஆணை, அவங்க பூனை, அவங்க பயங்கரமாக இருப்பாங்க, சிங்கம் மாதிரி இருப்பாங்க. அவங்க திடீர்னு வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம ஆட்களில் ஒரு சிலர் விழுந்துட்டா, ஐயோ அப்சலோமுக்கு பின்னால் போகிறவங்கெல்லாம் விழுந்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு சிங்கம் மாதிரி தைரியமாக இருக்கிறவங்க கூட பயந்து பின்னால் வந்துடுவாங்க. அப்போ நம்ம டீமே தோற்று போயிருங்கயா, தயவுசெய்து இப்படி பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அப்படியே மனதில் பயத்தின் விதைகளை விதைப்பதை காண்கின்றோம். பிரித்துக்குரியவர்களே, இப்படி போனால் அப்படி பற்றுவீங்க, உங்களுக்கு பிறகு எல்லாம் அப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும்னு சொல்லி கெட்ட காலம் பிறக்கும் என்று சொல்லி அங்கே அவர் தவறான படிக்கு சில காரியங்களை சொல்லி அப்படி முழுவதுமாக நிறுத்தி விடுவதை காண்கின்றோம். அப்சலோமுடைய ஆலோசனையை அபத்தமாக்கி விடுவதை காண்கின்றோம். இதை நான் வாசிக்கிற பொழுது எனக்கு சிரிக்கலாமா என்று சொல்லி இருக்கிறது. என்னால் அங்கே அவ்வளவு பலகீனமாக தாவீது டீம் இருக்குது, இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ வந்து சொல்கிறார், போனால் அவங்க டஹான்னு வந்து அடிச்சிருவாங்க, வெட்டிடுவாங்க. அப்படி நேர் எதிர்மாறான ஒரு காரியத்தை அங்கே ஊசாய் வந்து நல்லது போல் அவர்களுக்கு சொல்கிறார். நடக்காது நடக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மனிதனாலே தன்னுடைய பேச்சினாலே பிறரை வசப்படுத்த முடியும் என்பதையும் அவருடைய இதயத்தை திருப்ப முடியும் என்பதையும் ஊசாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். நம்ம வாழ்க்கையில் பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த பேச்சு இது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆண்டவர் கொடுத்த பேச்சாற்றலை பயன்படுத்தி
கர்த்தருடைய ஊழியத்தை செய்கின்ற அழகான இந்த அப்படி செய்திகளை கொடுக்கின்ற அநேகருக்கு ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னொரு பக்கம் தங்களுடைய பேச்சாற்றலை அரசியலுக்கு பயன்படுத்தி அவங்க வாழ்கிறவங்களும் இருக்காங்க. அரசியலை எவ்வளோ அழகாக பேசுகிறவங்க இருக்காங்க. சினிமாவில் பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, பேச்சாற்றலை பயன்படுத்துகிறவர்கள். தேவனுடைய பிள்ளைகள் அந்த வார்த்தையினாலே பேசுகிற பொழுது உடைந்து போனவர்கள் தேற்றப்படுகிறார்கள், ஆற்றப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் பேசுகின்ற பொழுது உழந்து போன எலும்புகள் உயிரடைகின்றன. தேவனுடைய பிள்ளைகள் பேசுகின்ற பொழுது லாசருக்கள் உயிரோடு கூட வர்றாங்க. தேவனுடைய பிள்ளைகள் பேசுகின்ற பொழுது அநேக மரியாள்கள் எழும்பி ஆண்டுடைய பாத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. தங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் உண்மையும் சத்தியத்தையும் பேசுகிறாங்க. அப்போது அநேகருக்கு அதனால் வெளிப்படைந்து எழுச்சி அடைந்து அவர்கள் ஏசப்பாவுக்கு பின்னால் வராங்க. ஆனால் உலகத்தின் மக்களோ தங்களுடைய வார்த்தைகளால் தவறானபடிக்கு பேசி அநேக நாச மோசங்களை அவர்கள் விளைவிக்கின்றார். இல்லாட்டா அவங்க அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் பேசி பேசி இறுதியில் அவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. ஏனென்றால் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை இழந்து போனால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி நான் காண்கிறோம். எத்தனையோ பதவிகளை வகித்தால் அரசியலுக்கு வந்து எவ்வளவோ பிரபலமானால் என்ன, எவ்வளவோ பணம் சேர்த்தால் என்ன, முடிவில் அப்படி ஆத்மா எங்கே போகிறது என்பதை நாம் பார்ப்போம் என்றால் அது வீணாகவே போகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பேச்சாற்றலை பயன்படுத்துகிற பொழுது அநேகர் ஆறுதல் அடைகிற பொழுது, விடுதலை அடைகிற பொழுது பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பேச்சை பயன்படுத்தி கர்த்தர் தருகிற ஆற்றலை பயன்படுத்தி 4 பேர் வாழும்படியாக செய்யணுமே தவிர்த்து 4 பேர் கெட்டு போகும்படியாக செய்யவே கூடாது. ஐயா உங்கள் செய்தியை கேட்டால் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது அப்படி சொல்லணும். நான் சொன்னேன் இல்லை, போன வாரத்துக்கு முந்தின வாரம் சிஸ்டர் நம்ம மெசேஜ் முடித்த உடனே காலையில் போட்ட உடனே முடிய உடனே கூப்பிட்டாங்க, பிரதர் இந்த செய்தி நான் கேட்காம இருந்திருப்பேன்னா நான் தற்கொலை பண்ணியிருப்பேன். தற்கொலை பண்ண முடிவோடு உங்கள் செய்தி கேட்குறேன். அந்தளவுக்கு எனக்கு மூச்சு முட்டிக்கிட்டு இருந்தது. கரெக்டாக அந்த செய்தி எனக்கே வந்தது. இல்லை என்றால் நான் தற்கொலை பண்ணியிருப்பேன் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. கர்த்தர் தருகிற பேச்சாற்றல் யாரோ ஒருவரை ஒரு பாதாளத்துக்கு போக வேண்டிய ஒரு ஆத்மாவை பாதுகாக்கிறது என்றால், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கட்டப்படுகிறது என்றால் அதை விட மேலான காரியம் என்ன இருக்க முடியும்? எனவே நாம் எல்லாவற்றையும் இழந்தாலும் நம்முடைய பேச்சாற்றலை நாம் இழக்கவில்லை. அது சாத்தானால எடுக்க முடியாது. பணத்தை பிடுங்கி இருக்கலாம், வேலையை பிடுங்கி இருக்கலாம், பதவிகளை பிடுங்கி இருக்கலாம், சொத்துக்களை பிடுங்கி இருக்கலாம், இந்த பூமியில் நமக்கு இருக்கிற நண்பர்களை உறவுகளை நம்மகிட்ட பிடுங்கி இருக்கலாம். ஆனால் பேச்சாற்றலை நம்மிடத்திலிருந்து பிடுங்க முடியாது. அதை எப்பொழுதும் ஆண்டவருக்காகவே பயன்படுத்துவோம். எனக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு பாஸ்டர், நான் வாலிப காலத்தில் இருக்கும்போது வந்தாங்க. அப்போது எனக்கு பின்னால் ஒரு டீம் இருக்கும். தற்செயலாக பாஸ்டர் அந்த ஊருக்கு வந்திருந்தாங்க. உடனே அதிலேருந்து ஒரு தம்பி கூப்பிட்டு வந்திருந்தாங்க. பாஸ்டர் இன்றைக்கி பேசுவாங்க அப்படின்னு சொன்னால் நானும் உட்கார்ந்துருந்தேன். 20-30 வாலிபர்கள் இருக்காங்க. பாஸ்டர்யா பேசினாங்க. நான் அவர் சொன்னார், நான் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்திலேருந்து வந்தேன். அப்போது உங்களுக்கு ரட்சிப்பை குறித்து தெரியுமான்னு ஒருத்தர் கேட்டாங்க. எனக்கு ரட்சிப்பை குறித்து தெரியாது, பிச்சிப்பு மல்லிப்பை குறித்து எனக்கு தெரியும் நான் சொன்னேன். பிறகு அவங்க ரட்சிப்புகள் நடத்தினாங்கன்னு சொல்லி நகைச்சுவையாக அவங்க பேசினாங்க. அதை கேட்டு எல்லாரும் சிரித்தார்கள், நானும் சிரித்தேன். ஏன்னா எனக்கு அப்படிலாம் அப்பொழுது நகைச்சுவையாக பேசவே தெரியாது. ரட்சிப்பு பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டவுடனே எனக்கு பிச்சிப்பு மல்லிகைப்பூ தான் தெரியுங்கய்யா, ரட்சிப்புனா தெரியாது நான் சொன்னேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. விரித்துக்கொண்டு இதே போல் அழகாக பேச வல்லமை படைத்த எத்தனையோ பேர்களை என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தித்து கேட்டு இன்றைக்கு நானும் நகைச்சுவையாக பேசும்படியாக எசப்பா எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. எனவே நாம் பேச்சாற்றலை வளர்த்துக்கொள்வோம். அந்த பேச்சாற்றல் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்காக மாத்திரமே இருக்க வேண்டும் என்று நம்முடைய சுய லாபத்திற்காகவோ பிற கெடுப்பதற்காகவோ இருக்கக்கூடாது என்பதுதான் இந்நாளிலே நம்ம கற்றுக்கொள்கிற விலையேறப்பெற்ற பாடம். எனவே இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தாப்புல அகித்தோபல் என்ன சொல்கிறார் பாருங்க, ஊசா என்ன சொல்கிறார் பாருங்க. 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 11வது வசனம். அதில் நான் சொல்கிற யோசனையாவது, தான் முதல் பெயர் சபா மட்டும் இருக்கிற கடற்கரை மண்டலத்தனையான திரட்சியான இஸ்ரவேல் எல்லாரும் உம்மண்டையில் கூட்டப்பட்டு நீர்தாமையை கூட யுத்தத்திற்கு போக வேண்டும். அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்திலாக நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல் அவர் மேல் இறங்குவோம். அப்பொழுது அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷரும் ஒருவன் அவருக்கு மீந்திருப்பதில்லை. ஒரு பட்டணத்திற்கு புகுந்தாதையானால் இஸ்ரவேல் எல்லாரும் அந்த பட்டணத்துக்குள் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கொள்ளும் காணப்படாதே போக மட்டும் இந்த இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றார். சொல்கிறாரு,
தான் முதல் பேர்சபா மட்டும், அதை இங்கே இஸ்ரவேல் எல்லாம் தானில் ஆரம்பிக்குது, பேர்சபால முடியுது. அங்கேருந்து இங்கே வரைக்கும் யாரெல்லாம் யுத்தத்துக்கு வராங்களோ அவ்வளோ பேரையும் கூட்டுட்டு நம்ம எல்லாம் ஒரு பெரிய டீமாக போய் சண்டைக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அர்த்தம் என்னென்னா, தான் முதல் பேர்சபா மட்டும், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை சொல்கிற மாதிரி இவ்வளோ பேரையும் கூப்பிட்டு வரோம்னா அதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆயிரும். அந்த 1 மாதம் 2 மாதத்தை will give valuable time to David to build his team. அந்த 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளாக தாவீது தன்னை ஆற்றி தேற்றி ஸ்திரப்படுத்தி தான் டீம் எல்லாத்தையும் யுத்தத்திற்கு தயாராக்கி விடுவார். இப்பொழுது அவர்கள் முற்றிலும் யுத்தத்துக்கு தயாராகவே இல்லை, அவர்கள் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. இப்போ அகித்தோபல் சொன்னபடி போனால் அவங்க தோற்று போயிடுவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் இவங்க தான் முதல் பேர்சபா மட்டும் ஆட்கள்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளாங்க அவங்க ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. டைம் வில் கிவ் குட் enough strength to David and his team. அதைத்தான் இங்கே ஊசாய் செய்கிறார். இவர்கள் தாமதிக்கும்படியாக ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். நிறைய பேரை கூட்டிகிட்டு வாங்க, மொத்தமாக போனோம்னா ஒரே நாளில் அவரை அழிச்சிடலான்னு சொல்லிட்டு தாவீதிற்கு வெளியேறப்பெற்ற நேரத்தை பெற்றுக் கொடுக்கும்படியாக ஊசாய் அவரை நடத்தினார் என்று நாம் காண்கின்றோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருத்தர் நேராக உடனடியாக செய்யணும்னு சொன்னார், இன்னொருத்தர் மெதுவாக நிறைய பேரை கூட்டு போவோம்னு சொல்லி 1 மாதம் 2 மாதம் தாமதிப்போன்னு சொல்கிறார். அதுதான் நட்சல். உடனே போனால் வெற்றி, தாமதித்து போனால் தோல்வி. இதை நாம் மறந்துவிடவே கூடாது. தாவீதுக்கு தன்னை பலப்படுத்தி கொள்ள, ஸ்திரப்படுத்தி கொள்ள அங்கே ஊசாய் நேரத்தை வாங்கி கொடுத்தார். அவர் டீமை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு அவர் டைம் வாங்கி கொடுத்தார் என்று சொல்லி நான் காண்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த நேரத்துக்குள்ளாக நம்மை பயன்படுத்தி ஜெபித்து நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி தூக்கி நிறுத்தி கொள்ள வேண்டும். 1 வாரம் லீவ் விட்டுருக்காங்க, காலேஜில் 1 மாதம் லீவ் விட்டுருக்காங்கன்னா அந்த நேரத்திற்குள்ளாக நாம் நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும், ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். ஜெபித்து ஜெபித்து நம்மை சுற்றி, நம்முடைய குடும்பத்தை சுற்றியும் நமக்கு பிரியமானவர்களை சுற்றியும் கோட்டை சுவரை கட்ட வேண்டும். அப்பொழுது சாத்தானால் அவங்களை தொட முடியாது. வியாதிப்பட்டிருக்காங்களா ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில், ஒரு மாதம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் ஜோம்னு அவங்களை சுற்றி ஒரு கோட்டையை கட்டுங்க. சாத்தா அவங்கள தொட முடியாது, வியாதி தொட முடியாது, அவங்க சுகம் பெற்றுருவாங்க. இல்லைனா ஃபைனான்ஸில் ரொம்ப டவுன் ஆகிட்டீங்க, வழியே இல்லை, பிஸ்னஸே இல்லை, சாப்பாடு கூட நிலைமை இல்லைன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் 1 மாதம் 2 மாதம் இருக்கிறீங்க, செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பிஸ்னஸ் இருந்தாலும் அங்கங்கே போக முடியும், இப்போ எதுவுமே இல்லை. நீங்கள் வீட்டில் உட்காந்து ஜோம்னு ஆரம்பிங்க, உங்களை சுற்றி ஒரு கோட்டையை கட்ட ஆரம்பிங்க. அந்த கோட்டையை தாண்டி சாத்தானால் வர முடியாது, உங்களை தொட முடியாது. உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் செழிக்க ஆரம்பிப்பதை நீங்கள் காண்பீர்கள். நேரம் கிடைக்கும் என்றால் அந்த நேரத்திற்குள்ளாக நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். தாவீதிற்கு தவணை வாங்கி கொடுக்கப்பட்டது, உடனே வந்தானா தோற்று போயிடுவாருங்கிறதுனால தவணை கொடுக்கப்பட்டது. கிரேஷியஸ் டேஸ் ஆர் பீயிங் கிவன். 2024 நாம் தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிற ஒரு நேரம், தவணையின் காலம். நாம் நம்மை கெட்டும்படியாக, நம்முடைய குடும்பத்தை குறித்து கோட்டையை கெட்டும்படியாக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழியத்தை குறித்து சுற்றி நாம் கோட்டையை கெட்டும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை கெட்டும்படியாக நமக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தின் அருமையை அறிந்து நாம் வாழ்ந்து நம்மை பலப்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட மேலான கிருபைகளை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். வீணாக படுத்து தூங்கி காலத்தை கழித்து கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருகிற நேரங்களை வீணடித்து விட வேண்டாம். வாலிபனே, வாலிப மகளே, படிக்க வேண்டிய வயதில் தூங்கி நேரத்தை கழித்து உங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிஸ்னஸ் பண்ண வேண்டிய வயதில் தூங்கி உங்களுடைய பிஸ்னஸை கெடுத்து விடாதிருங்கள். ஊர் சுற்றி காலங்களை வீணடித்து விடாதிருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரை, ஊசாய் எனப்பட்ட மனிதன் தன்னுடைய பேச்சாற்றலை பயன்படுத்தி ஆண்டவரை அவன் உண்மையை பொய்யாய் சொல்லி, பொய்யை உண்மையை சொல்லி உடனே போகிற அவங்களை நிறுத்தி அவர்களுக்கு 1 மாதம் அவர்களை தாமதிக்கும்படியாக செய்தான் என்று சொல்லி நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரை தோத்திரம் ஐயா, தேவன் நீர் ஊசாயை எழுப்பினீர். அந்த மனிதனுடைய ஆலோசனை அவர்களை முற்றிலுமாக நிறுத்தி வைத்தது என்று சொல்லி காண்கிறோம். நீங்களும் கூட எங்களுக்கு வர இருக்கிற ஆபத்துகளை அப்படி நிறுத்தி வைக்கிறீங்க. ஆண்டவர், பிரச்சனைகள் நிறுத்தி வைக்கிறீங்க. பொல்லாத மனுஷர்களை பொல்லாத ஆவில் நிறுத்தி வைக்கிறீங்க. ஆண்டவரை, அந்த நிறுத்தி வைக்கிற அந்த கால நேரங்களை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் ஜெபித்து எங்களை சுற்றி ஒரு கோட்டையை கட்டிக்கொள்ள, சத்துரு உள்ளே போக முடியாதபடி அவன் திரும்பி போக கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாவலுங்கிற கோட்டை அரண் ஆண்டவர் தகப்பனை ஜெபிக்கிற பொழுதுதான் கெட்டப்படுகிறது, முழங்கால் நிற்கிற பொழுதுதான் கெட்டப்படுகிறது. பைபிள் உள்ள வசனங்களை வாசிக்க தியானிக்க
அதில் உரிமை கோரதான் கெட்டப்படுகிறது என்பதை தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சகல பிசாசின் தந்திரங்களும் அபத்தமாய் போகட்டும், சகல வியாதிகளும் ஒன்றுமில்லாமல் போகட்டும். சாத்தான் கிட்னிகளை கெடுத்துடுறான், ஃபங்க்ஷன் பண்ண விடாமல், லிவரை கெடுக்கிறான், ஹார்ட்டை லங்ஸை கெடுக்கிறான். ஐயா, அவன் எந்த அவயங்களை பழுதாக்கி போட்டானோ அவைகளை புதிதாக்கி கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயுசு காலங்களை அதிகரிக்க செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இயேசுவின் நாமத்தினால எல்லா இருளும் நீங்கட்டும், எல்லா காரிருளும் நீங்கட்டும். அப்பா, மரண இருள்கள் நீங்கட்டும். அநேகர் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமயமாக இருக்கிறாங்க ராஜா. அந்த மரண இருள் உடைந்து போகட்டும். ஏசப்பாவால் அதை செய்ய முடியும், ஏசப்பாவால் அதை செய்ய முடியும், ஏசப்பாவால் அதை செய்ய முடியும். ஏசப்பா, எந்த வியாதியாக இருந்தாலும் உம்மாலே குணமாக்க முடியும். நடக்க முடியாதவர்கள் நடக்க வைக்க முடியும், மூச்சு விட முடியாதவர்களை மூச்சு விட வைக்க முடியும், புது லங்ஸை பொருத்த முடியும், புது கிட்னிகளை, புது லிவரை, புது ஹார்ட்டை பொருத்த முடியும். பரம மருத்துவரே, ஆண்டவரே, மருத்துவரால் கொடுக்க முடியாத சுகத்தை இலவசமாக உம்மாலே கொடுக்க முடியும். தேவனுடைய வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். வியாதிப்பட்டவர்கள் மேலே தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அவர்களுக்கு இந்த வியாதியை கொண்டு வந்திருக்கிற பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, இந்த அவயங்களை பிடித்திருக்கிற பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு போகட்டும். தேவனுடைய வல்லமையினால பிசாசின் கிரியைகள், வியாதியின் கொடுக்கள் அழியட்டும். எல்லா வியாதிகளையும் சிலுவையில் தூக்கி சுமந்தீங்களே அப்பா. ரத்தம் சிந்தி எல்லாரையும் மீட்டு கொண்டீங்களே அப்பா. இரத்த துளிகள் வியாதியஸ்தர்கள் மேல் விழுவதாக. ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் ஜெயம், சுகம் பெறுவார்களாக. செயல்படாத அவயங்கள் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. பொல்லாத ஆவிகள் புறப்பட்டு போவதாக. வேதனை வலிகள் நீங்குவதாக. மூச்சு விட முடியாது, நன்கு மூச்சு விடட்டும். இயேசுவின் நாமத்தில் வயலில் இருக்கிற வீக்கங்கள், கைகாலில் இருக்கிற வீக்கங்கள் வற்றி போகட்டும். யூரின் வெளியேறட்டும், மோஷன் போகட்டும். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளுடைய மூச்சு முட்டுதல் எல்லாம் நார்மலாய் மாறட்டும் ஐயா. பிரீதிங் நார்மலாய் மாறட்டும் ஐயா. ஆஸ்மா போன்ற வியாதிகள் மறையட்டும் ஐயா. வாதம், பக்கவாதம், முடக்குவாதங்கள் மறையட்டும் ஐயா. காக்காய் வலிப்புகள் மறையட்டும் அப்பா. எந்த இடத்துல வேதனை இருந்தாலும் இப்பொழுது தொட்டு ஒரு அற்புத சுகத்தை நீர் கொடுக்கும்படிக்கு கெஞ்சுகிறோம். தேவனுடைய பலன் ஒவ்வொருவருக்குள்ளே இறங்கட்டும். ஆண்டவரே, இந்நாளில் கூட தகப்பனை கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் உண்டு. எனக்கு பிரியமானவர்களுக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்து விட்டதே, பிழைப்பார்களா இல்லையா என்று சொல்லி தவிக்கிற பொழுது கர்த்தாவே, நீங்கள் ஒரு தெய்வீக சுகத்தை, ஒரு அற்புத சுகத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்க. அப்படி செய்ய போகிற அன்பிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரை கடன் பாரங்களில் சிக்கி தவிக்கிறவங்க, வருமானமே இல்லாமல் வாழ்கிறவங்க, ஆண்டவரை சம்பாதித்துட்டு இருக்கிற கணவர், அப்பா அப்படி திடீர்னு அப்படி அடிபட்டுருச்சு, அவங்களுக்கு வேலைக்கு போக முடியல, பென்ஷன் நின்று போச்சு, வாடகை நின்று போச்சு, என்ன செய்வோம், வருமானம் இல்லை, என்ன செய்வோம் என்று தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. வருமானம் இல்லாமல் யாரால இந்த பூமியிலே வாழ முடியும்? காசு இல்லாமல் யாராலும் வாழ முடியும்ப்பா. எப்படியாவது மனம் இறங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இருள் நீங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. கண்மணியை போல் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பீராக. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அப்பா. இயேசுவின் நாமத்தினால தகப்பனை வாலிப காலத்திலேயே ஆண்டவரை போதைக்கு அடிமைப்பட்டு, பாவங்களுக்கு அடிமைப்பட்டு வாழுகிற எத்தனையோ பேர் உண்டு. ஆண்டவரை தங்களுடைய வாலிபத்து பெறன் முயற்சியின் மிகுதினாலே பைக்கில் வேகமாய் போய் ராஜா ரேஸ் போகிறேன், அப்படி போகிறேன், இப்படி போகிறேன்னு சொல்லி ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பாவிகள் மேலே முட்டி அவர்களை கொண்டு தானும் கொலை எண்ணப்பட்டிருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். என் தகப்பன், நீங்கள் தான் அவர்களை சந்திக்கணும், நீங்கள் தான் அவருடைய கண்களை திறக்கணும். பெற்றோருடைய ஆண்டவரை கண்ணீருக்கு நீங்கள் தான் பதில் செய்யணும் ராஜா. அப்பா சோத்திரம் ஐயா. எத்தனையோ பைக்கில் புதுசாக வேகமாக போகிற பைக்கெலாம் நாளுக்கு நாள் வருதுப்பா. நீங்கள் தான் என்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும். வாலிபத்தின் பாவங்களை சிக்கி அம்மா அப்பா விட்டுட்டு வேறு எங்கேயாவது எவனாவது கூட முன்னப்பட தெரியாதவங்க கூட ஓடிடலாமான்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை உணரச் செய்து அவர்களை தடுக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். கிருபையினாலே மூட வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, அப்படியே வயதானவர்களுக்கு ஜெபிக்கிற 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. உன் அரை வயதிலும் உன்னை தாங்குவேன்னு சொன்ன கர்த்தர் அவனை தாங்கிக் கொள்ளுங்க. கீழே விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளிலும் தகப்பின அமைதி, சமானம், சந்தோஷம் உண்டாகட்டும். எவ்வளோ பேர் திருமணமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க ஐயா, காத்திருக்கிறாங்க. அப்படி காத்திரத்தில் இன்பமாய் முடிய பண்ணும். எங்களுடைய தாய் திருநாடாக இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தோலையும் மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதியும். அதே போல் உம்முடைய திருச்சபையை சார்ந்த பிள்ளைகள், எல்லா தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், பாஸ்டர்ஸு, எல்லா ஆண்டவரை ஊழியக்காரங்களை கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகள் உண்டு, அறிமுகப்படுத்துகிற பிள்ளைகள் உண்டு, ஜெபத்தினாலே காணிக்கையினால தாங்குகிற பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். அடைக்கலான் குருவி இல்லத்துக்கு அநேக முதியவர்கள் தேவைப்படுறாங்க. 4 திசைகள்லேருந்து அழைச்சிட்டு வாருங்க, நர்சஸ் அழைச்சிட்டு வாருங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமாகிய பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். பச்சப்பழத்தோட்ட ஊழியங்கள்